காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. திருப்பாடல்கள் 121. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன். எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். ஏனென்றால் இந்த திவ்ய நற்குள்ளே வீற்றிருக்கின்ற வல்லமையுள்ள கடவுள் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். உன்னை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். ஏனென்றால் இஸ்ராயேலை காக்கின்றவர் கண் அயர்வதுமில்லை, உறங்குவதுமில்லை. இந்த வல்லமையுள்ள தெய்வம் நம் ஒவ்வொருவருக்கும் பகலில் கதிரவன் போலவும் இரவில் நிலாவை போலவும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்க அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இருக்கின்றோம். மனிதனோ முகத்தை பார்க்கின்றான், ஆனால் வல்லமையுள்ள தெய்வமோ நம்முடைய உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்றவராக இருக்கின்றார். உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்ற அந்த தெய்வம் இந்த நேரத்திலே மனதிலே வேதனையோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு, மன போராட்டத்தோடு, சஞ்சலத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு நீர் மட்டும் போதும் என்கின்ற உள்ள பாங்கோடு இந்த நேரத்திலே அவருக்கு முன்பாக நாம் இருக்கின்றோம். இந்த வல்லமையுள்ள தெய்வம் நம்மை ஒருபோதுமே கைவிட மாட்டார். நம்மை காக்கின்ற தெய்வம் ஒருபோதும் உறங்குவதில்லை, அயர்வதுமில்லை. அந்த வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஆராதித்து அவரை நாம் புகழ்ந்து பாடுவோமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை வல்லமையுள்ள தெய்வமே உம்மை தொழுதிடுவே. உம்மை மட்டுமே நாங்கள் தொழுடுவோம் ஆண்டவரே. இன்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே.
பேலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. ஆண்டவரை நோக்கி கரத்தை நீட்டி பாடுவோம். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ஆமாண்டவரே, ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், என் துயரம் மறந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், என் துயரம் மறந்திருப்பேன். கரங்களை நீட்டி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை விரித்து பாடுவோம். ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விழி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விழி வெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே
தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கின்றோம். அல்லேலூயா அல்லேலூயா கீதம் பாடுவோம், அல்லேலூயா கீதம் பாடி ஆராதிக்கின்றோம். இன்று நாங்கள் விசுவாசத்தால் ஆராதிக்கின்றோம், அன்று முகம் கண்டு ஆராதிப்போமே. வானதூதர் ஆராதிக்கும் பரிசுத்தரை, மகிழ்வோடுவும் மக்கள் ஆராதிக்கின்றோம். பந்தனம் அவிழும் கட்டுகளுடையும் ஆராதனையாலே, கோட்டைகளுடையும் வாதைகளொழியும் ஆராதனையாலே. வியாதிகள் நீங்கும் சோர்வுகள் நீங்கும் ஆராதனையாலே, மண்குடமுடையும் அன்பு பெருகும் ஆராதனையாலே. அப்போஸ்தலர்கள் நள்ளிரவில் ஆராதித்தனரே, சங்கிலி அறுந்து கட்டுகள் உடைந்து விடுதலையானாரே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பெலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. ஐயா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பெலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, கரங்களை முழு தட்டுவோம். பெலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே ஆராதித்து மகிமைப்படுத்தி இருக்கின்றோம். உண்மையிலுமே இந்த வல்லமையுள்ள கடவுள்
நம்மை குறித்து மகிழ்கின்றவராக இருப்பார். மகிழ்கின்ற அதே கடவுள் இந்த நேரத்திலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார். ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 24வது வசனத்திலே, உன் பாவங்களினால் என்னை தொல்லைப்படுத்தினாய், உன் தீ செயல்களினால் என்னை சலிப்புறச் செய்தாய். இந்த நேரத்திலே வல்லமையுள்ள கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய பாவங்களினால் நீ என்னை ஒவ்வொரு நிமிடமும் தொல்லைப்படுத்தி கொண்டிருக்கின்றாய், என்னை சலிப்புறச் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் பாவிகள். பாவப்பட்ட உள்ளத்தோடு இந்த நேரத்திலே இந்த ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு இருக்கின்றோம். இந்த ஆண்டவருடைய ஆராதனையிலே நாம் பங்கு பெற்றிருக்கின்றோம். திருப்பாடல் 51 நாம் வாசிக்கின்றோம். என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் கண் முன்னே நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயன செய்தேன். இந்த வல்லமையுள்ள தெய்வம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த உலக மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நம்மை படைத்து கிறிஸ்தவராக அழைத்த இந்த வல்லமையுள்ள தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் கண்காணிக்கின்றவராக இருக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காவல் தூதுவர்களை நியமித்து இந்த வல்லமையுள்ள தெய்வம் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த வல்லமையுள்ள தெய்வத்திற்கு எதிராக செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்ப்போம். இந்த ஆண்டவரை நாம் தொல்லைப்படுத்தியதற்காக, இந்த ஆண்டவரை சலிப்புறச் செய்ததற்காக இந்த நேரத்திலே மனம் வருந்தி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இந்த பாடலை பாடுவோம். எதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். என்னை படைத்து என்னை அழைத்த வல்லமையுள்ள தெய்வமாகிய உமக்கு எதிராக, உம்முடைய அன்புக்கு எதிராக நான் பாவங்களை புரிந்திருக்கின்றேன். ஊதாரி மைந்தனை போல உமது அன்பை விட்டு விலகி நான் சென்றிருக்கின்றேன். என்னுடைய பாவ பலவீனங்களினால் உம்முடைய அன்பை இழந்த பிள்ளையாக இந்த நேரத்தில் உமக்கு முன்பாக இருக்கின்றேன். என்னுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் நீர் இந்த நேரத்திலே மன்னியும். உம்முடைய அன்புக்கு எதிராக செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும், உம்முடைய ஆணைக்கு எதிராக செய்த ஒவ்வொரு பாவங்களையும் இந்த நேரத்திலே மன்னியும் ஆண்டவரே. உன் அன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் ஆணைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உன் அன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் ஆணைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கு எதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கு எதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே, இந்த உலக பாதையிலே நான் நடந்து என்னுடைய பாதையின் வழியாக செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நேரத்திலே மன்னியும் ஆண்டவரே. எப்படி வாழ வேண்டும் என
எங்களுக்கு முன்பாக நீர் வாழ்ந்து காட்டி இருக்கின்றீர். உம்முடைய பாதையை நாங்கள் பின்பற்றாமல் எங்களுடைய பாதையிலே, இந்த உலக பாதையிலே நாங்கள் சென்றதற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தீர் என்றால் உம்முடைய உயிரையே நீர் எங்களுக்காக கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த சிலுவை மர வேதனையை நீர் எங்களுக்காக அனுபவித்தீர் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்கள் உம்முடைய சிலுவை மாரத்தை அதிகமாக்கி கொண்டுதான் இருக்கின்றது ஆண்டவரே. இனி வருகின்ற நாட்களிலாவது உம்முடைய சிலுவை பாரத்தை குறைக்க, நாங்கள் பாவமில்லாமல் இந்த உலகத்திலே வாழ நீர் நடந்த பாதையிலே நாங்களும் நடப்போம் என்கின்ற அந்த உறுதியோடு இந்த வார்த்தைகளை நாம் பாடுவோம். உம் பாதைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் பாசத்திற்கு எதிராய் பாவம் செய்தேன். உம் பாதைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் பாசத்திற்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கு எதிராய் பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கு எதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். தாயின் கருவில் உருவாக முன்பே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை என்னுடைய உள்ளம் கையிலே தாங்கி வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதை உணர்ந்தும் நான் என்னுடைய விருப்பப்படி இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து இந்த உலக பாவங்கள் அநேகவற்றை கட்டி கொண்டிருக்கின்றேன் ஆண்டவரே. நீர் விரும்புவது எங்களுடைய தூய பரிசுத்த உள்ளத்தை மட்டுமே ஆண்டவரே. தூய பரிசுத்த உள்ளத்தை நீர் விரும்புகின்றீர் என்பதை உணர்ந்தும் நாங்கள் எங்களுடைய மனம் போன பாதையிலே நடந்து நாங்கள் எங்களுடைய விருப்பப்படி நாங்கள் நடந்து உமக்கு எதிராக பாவங்கள் செய்ததன் வழியாக உம்முடைய இரக்கத்தை நாங்கள் இழந்து இந்த நேரத்திலே உமக்கு முன்பாக இருக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே எங்களுடைய விருப்பம் அல்ல, மாறாக உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று தந்தையினுடைய விருப்பத்தை அறிந்து நீர் நடந்தது போல நாங்களும் இந்த நேரத்திலே உம்முடைய விருப்பத்தை அறிந்து இந்த உலக பாவங்களிலே நாங்கள் வாழாமல் உம்முடைய பிள்ளையாக வாழக்கூடிய அந்த ஆற்றலை பெற இந்த நேரத்திலே இந்த வரிகளை பாடி நம்முடைய பாவங்களை அறிக்கிடுவோம். உம் விருப்பத்திற்கெதிராய் பாவம் செய்தேன், உம் இரக்கத்திற்கெதிராய் பாவம் செய்தேன். உம் விருப்பத்திற்கெதிராய் பாவம் செய்தேன், உம் இரக்கத்திற்கெதிராய் பாவம் செய்தேன். உமக்கு எதிராய் பாவம் செய்தேன். ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கு எதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த உலகத்திலே யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை நீதியோடு இந்த நிமிடம் வரை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். ஆனால் நீர் எப்படி எங்களுக்கு நீதி உள்ளவராக இருக்கின்றீரோ, நேர்மையுள்ளவராக இருக்கின்றீரோ, ஆனால் நாங்கள் இந்த உலகத்திலே நீதியற்ற பிள்ளைகளாக, நேர்மையற்ற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக செல்வத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த உலக பொருட்களின் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற ஆசையினால் நீதி தவறி, நேர்மை தவறி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே அப்படி செய்த பாவங்களை நாம் நினைவு கூர்ந்து இந்த வல்லமையுள்ள தெய்வத்தை இந்த வார்த்தைகளை பாடி நாம் மன்னிப்பை கேட்போம். நீதிக்கு எதிராய் பாவம் செய்தேன், நேர்மைக்கு எதிராய் பாவம் செய்தேன்.
நீதிக்கு எதிராய் பாவம் செய்தேன், நேர்மைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உன்னுடைய உடல் தூய ஆவியானவருடைய ஆலயம் என்பது உனக்கு தெரியாதா? நம்முடைய உடல் முழுவதும் கடவுளுக்கு சொந்தம். கடவுள் நம்மை அவருடைய சாயலாக, பாவனையாக, அவருடைய உயிரை கொடுத்து நம்மை படைத்திருக்கின்றார். நம்முடைய உடல் முழுவதும் இந்த வல்லமையுள்ள தெய்வத்திற்கு சொந்தம். ஆனால் நம்முடைய உடலை நாம் இந்த உலக இன்பத்திற்காக, நம்முடைய சுயநலத்திற்காக தவறாக பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் கொடுத்த கட்டளைகளை நாம் நம்முடைய உள்ளத்தில் இருத்தி அதை கடைபிடிக்காமல் நாம் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கற்பிற்கு எதிராகவும் நம்முடைய கடமைகளுக்கு எதிராகவும் நாம் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நேரத்திலே நினைத்து பார்த்து, ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி இந்த வரிகளை நாம் பாடுவோம். கற்பிற்கு எதிராய் பாவம் செய்தேன், கடமைக்கு எதிராய் பாவம் செய்தேன். கற்பிற்கு எதிராய் பாவம் செய்தேன், கடமைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். நம்முடைய பாவங்களுக்காக இந்த நேரத்திலே மனமருந்தி நாம் மன்னிப்பை வேண்டி இருக்கின்றோம். ஏசாயா புத்தகம் 43வது அதிகாரம் 25வது வசனத்திலே கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நேரத்திலே சொல்லுகின்றார், நானே உன் குற்றங்களை என் பொருட்டு துடை தளிக்கின்றேன், உன் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய கடவுளுடைய அன்பு அதுதான். நாம் எத்துணை பாவியாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவர் ஒரு நொடி பொழுதிலே அவைகளை வல்லமையுள்ள அவருடைய கரத்தினால், ஆணி கொண்ட இரத்தத்தினால் கழுவி போக்குகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய பாவங்களை அவர் நினைவிலே கொள்ளவில்லை என்று சொல்லுகின்றார். எவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம், எவ்வளவு ஆசீர்வாதத்தை தருகின்ற தெய்வம்! அந்த வல்லமையுள்ள தெய்வம், அந்த ஆசீர்வாதத்தை தருகின்ற தெய்வம் என் கூடவே இரும் என்று நாம் கேட்போமா? ஏனென்றால் அந்த வல்லமையுள்ள தெய்வத்தினால் எதையும் செய்ய முடியும். எரேமியா புத்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனம், நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன், அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இந்த கடவுள் வெற்றியை கொடுக்க நம்மோடு இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற அந்த வல்லமையுள்ள தெய்வத்தை, ஆண்டவரே நீ எங்க கூடவே இருங்க, நீங்க இல்லாம நாங்க வாழ முடியாது, எங்க பக்கத்திலேயே இருங்க. இந்த வல்லமையுள்ள தெய்வத்தை பார்த்து நாம் இந்த பாடலை பாடி இந்த ஆண்டவரை நம்மோடு ஒன்றாக இணைந்து வாழ துடிக்கின்ற அந்த வல்லமையுள்ள தெய்வத்தை, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் இந்த வரிகளை பாடி இந்த வல்லமையுள்ள தெய்வத்தை ஆராதிப்போம். கூடவே
பக்கத்திலேயும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையானது எதற்கும் நான் அஞ்சினேன். ஏனென்றால் இந்த வல்லமையுள்ள தெய்வம் நம்மோடு இருந்து தீமைகள் அனைத்திலும் இருந்து நம்மை காக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்வு உயிரற்று போனாலும் இந்த வல்லமையுள்ள தெய்வத்தினுடைய கரத்தினால் ஒவ்வொரு நிமிடமும் உயிரை கொடுத்து நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்வு இருளான வாழ்வு அல்ல, மாறாக வெளிச்சம் நிறைந்த வாழ்வாக இருக்கின்றது என்கின்ற இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை பாடி நாம் இந்த வல்லமையுள்ள தெய்வத்தை ஆராதிப்போம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். இவை இரண்டையும் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே வாக்கு தத்தமாக தருகின்றார். அந்த வாக்கு தத்தம் என்ன என்று நாம் இப்பொழுது வாசிப்போம். கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அன்பார்ந்தவர்களே, இந்த வருடம் முழுவதும் நாம் இந்த வார்த்தையை வாசித்து தியானிப்போம். நாம் எங்கேதான் போகணும்? கடவுளுடைய கரத்தில் மட்டுமே நம்மை தாழ்த்த வேண்டும். கடவுளுடைய கரத்தில் மட்டுமே நம்மை தாழ்த்துகின்ற பொழுது அவர் ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்துகின்றவராக இருக்கின்றார். ட்ரபிள் ட்ரீ என்கின்ற ஒரு கதையை நான் படித்தேன். ட்ரபிள் ட்ரீ அப்படின்னா என்ன? ஒரு மனிதன் காலையில் எழுகின்றான். எழுந்த பொழுதே அவனுடைய இல்லத்திலே பல பிரச்சனைகளை சந்தித்த அவன் வேலை செய்வதற்காக பணித்தளத்திற்கு செல்ல அவன் வாகனத்தை எடுக்கின்றான். கொஞ்ச தூரம் போறான், பஞ்சர் ஆயிடுச்சு. சோதனைக்கு மேல் சோதனை. சரியான நேரத்தில் அலுவலகத்திற்கு போக முடியவில்லை. சரியான நேரத்தில் அவனால் போக முடியவில்லை. அந்த உரிமையாளர் அவனை பார்த்து சொல்லுகின்றார், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? உனக்கு வெட்கமாகவே இல்லையா? ஏன் இப்படி உன்னுடைய பணிக்கு காலதாமதமாக வந்து கொண்டே இருக்கின்றாய்? உனது வேலைக்கு காசு கொடுக்கிறன்ல, சம்பளம் வாங்குறீல,
காசு நீட்டி சம்பளம் வாங்கிட்டு நீ ஏன் இப்படி செய்கின்றாய் என்று அதிகமாக திட்டுகின்றார். மனதில் வேதனை, எழுந்ததிலிருந்தே கஷ்டம், வேலைக்கு வந்தா அங்கேயும் திட்டு. அந்த வேதனையோடு தன்னுடைய பணியை துவங்கலாம் என்று நினைக்கின்றார். அன்னைக்கு கார்பெண்டர் வேலை செய்கிறாரு. சுத்தி எடுத்து தட்டுறாரு. ஏதோ சிந்தனையில் ஆணியில் கட்டுறதுக்கு தன்னை கையில் தட்டிட்டாரு. பெருவிரலின் மீது அடித்து விட்டார். பயங்கர வலி, கை வீங்கிருச்சு. என்னடா இது, சோதனைக்கு மேல சோதனையாக இருக்கின்றதே என்கின்ற வேதனையோடு சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கின்றான். அவருடைய முதலாளி கொஞ்சம் இரக்கம் நிறைந்தவராக இருக்கின்றவர். ஐயோ, இவனை திட்டனே, அவனுடைய வாகனம் வேற பழுதாகி இருக்கின்றதே, நாம போய் அவனை விட்டு விட்டு வரலாம் வீட்டில் என்று நினைத்து அவனை அழைக்கின்றார். அவன் சோகமான முகத்தோடு வாகனத்தில் செல்லுகின்றான். செல்லுகின்ற பொழுது காலையிலிருந்து நடந்த அந்த வேதனையை, துன்பத்தை, கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு வராரு. கஷ்டத்தோடு அவன் வீட்டுக்கு அருகாமையிலே வந்து வாகனத்தை நிறுத்திய பொழுது முதலாளியை பார்த்து சொல்றாரு, எங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போங்க. முதலாளி பாவம் சோகத்தில் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள கேட்டுக்குள்ள போனவன் ஒரு மரத்துக்கிட்ட போறான். அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த மரத்தை 2 கைகளினாலும் இப்படி தொட்டு ஏதோ வாய்க்குள்ள முணுமுணுத்து கொண்டிருக்கின்றான். முணுமுணுத்து கொண்டிருந்த கொஞ்ச நேரத்தில் சோகமாக இருந்த அவனுடைய முகமானது சந்தோஷமா மாறுது. அவனுடைய குழந்தை ஓடி வருகின்றது. அந்த குழந்தைய வாரி அணைக்கின்றான். சந்தோஷத்தோடு அந்த குழந்தையோடு உரையாடுகின்றான். வீட்டுக்குள்ள போறான். மனைவி கூட சந்தோஷமா பேசுறான், மகிழ்ச்சியா பேசுறான். இந்த முதலாளிக்கு என்னடா இவ்வளோ சோகத்தோடு வந்தானே, வீட்டுக்குள்ள வந்தா அந்த மரத்தை தொட்டா இவ்வளோ சந்தோஷம் ஆயிட்டானே, எப்படியாவது கேட்டே ஆக வேண்டும் என்று நினைக்கின்றான். டீ எல்லாம் குடிச்சிட்டு வெளியே வரான். அப்போ வந்து கேட்குறான், இவ்வளவு சோகமா வந்தியே, எப்படி நீ இவ்வளவு சந்தோஷமா அந்த மரத்தை தொட்ட உடனே உன்னால இருக்க முடியுது? அதுக்கு அவன் சொன்னான், நான் ஒவ்வொரு நாளும் வேலை முடித்து வருகின்ற பொழுது என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய துன்பத்தை, என்னுடைய வேதனையை, என்னுடைய அவமானத்தை, என்னுடைய பாரத்தை, என்னுடைய இழப்புகளை அந்த மரத்துக்கிட்ட சொல்லுவேன். நான் உங்ககிட்ட இறக்கி வைக்கிறேன். உங்ககிட்ட நான் இப்ப இறக்கி வைத்து விட்டு நான் வீட்டுக்கு போறேன். நாளை காலை வருகின்ற பொழுது அது இருந்தா நான் எடுத்துக்கிட்டு போய்க்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய துன்பத்தை, துயரத்தை, வேதனையை, கவலையை, கஷ்டத்தை அனைத்தையும் அந்த மரத்துக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். திரும்பி வர்றப்போ அடுத்த நாள் காலை பல துன்பங்கள் காணாம போயிருது, பல கஷ்டங்கள் காணாம போயிருது. சிந்தித்து கொண்டிருந்த பொழுது நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இந்த கதையினுடைய அர்த்தம் புரிந்தது. நம்முடைய வாழ்வுல நாம துன்பப்படுகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது, கஷ்டப்படுகின்ற பொழுது, கண்ணீர் வடிக்கின்ற பொழுது, இழப்புகளை சந்திக்கின்ற பொழுது நாம எங்க செல்லுகின்றோம்? இந்த வல்லமையுள்ள தெய்வம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறாரு. அந்த வல்லமையுள்ள தெய்வம் தான் சொல்றாரு, உங்களுடைய கவலைகளை எல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, ஏன்னா நான் உங்களை குறித்து கவலையுறுகின்ற தெய்வமாக இருக்கின்றேன் என்று. எவ்வளவு அருமையான கடவுள் நம்முடைய கடவுள்! நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்ற இந்த வல்லமையுள்ள கடவுள் ஒவ்வொரு நிமிடமும் காத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகின்ற பொழுதெல்லாம் இந்த வல்லமையுள்ள கடவுள் நம்மை அற்புதமாக உயர்த்துகின்றவராக இருக்கிறார். இந்த ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்த ஒவ்வொருவருடைய வாழ்வும் உண்மையிலுமே
உயர்ந்ததாகத்தான் காணப்படும். இந்த உலகத்தின் மீதும், இந்த உலகத்தில் இருக்கின்ற நபர்களின் மீதும், இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்களின் மீதும் நாம் தஞ்சம் புகுகின்ற பொழுது அழிந்து போகின்ற மனிதர்களாகத்தான் இருப்போம். இந்த வல்லமையுள்ள தெய்வத்தை ஆதாயமாக்காத பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்வு அர்த்தமற்ற வாழ்வாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கும். எப்படி கடவுள் உயர்த்தினார், அவருக்கு முன்பாக தாழ்த்திய பொழுது இஸ்ராயேல் மக்கள் ஒரு அற்புதமான உதாரணமாக இருக்கின்றார்கள். பாவம் செய்கிறாங்க, பாவத்தினுடைய விளைவு அவர்கள் அடிமைகளாக்கப்படுகின்றார்கள். கடவுள் சந்தோஷமா அவங்கள வழிநடத்தி கொண்டிருந்தார், பாதுகாத்து கொண்டிருந்தார், உடன்படிக்கை செய்து அவர்களுக்கு தெய்வமாக இருந்தார். ஆனால் அவர்கள் அதை உணராமல் பாவம் செய்து அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்கள். அங்கு அவர்கள் கடவுளை உணர்ந்து, கடவுளுடைய அன்பை உணர்ந்து அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்திய பொழுது அவர் எப்படியெல்லாம் வழிநடத்தினார். விடுதலை பயணர் நூல்ல நம்ம வாசிக்கின்றோம், பகல்ல மேகத்தூணாகவும் இரவுல நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தி சென்றார். பயந்து அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் படை வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, முன்னாடி செங்கடல், இங்க போனாலும் சாவு, அங்க போனாலும் சாவு. ஆனால் அவர்கள் கடவுளை நம்பியதினால், கடவுளை விசுவசித்ததினால், கடவுளுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தியதினால் செங்கடல் ரெண்டா பிரியுது. அவங்க நடந்து போறாங்க, எந்த ஆபத்துமே இல்லை. இடையில எரிக்கோ மதில் வருகின்றது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த முட்டுக்கட்டையாக இருக்கின்ற மதில் கடவுளினால் சுக்கு நூறாக்கப்படுகின்றது. கடவுளை நம்பினதுனால பாருங்க எவ்வளவு அற்புதமான வழி நடத்துதல். சீனாய் மலையிலே உடனிருந்து கடவுள் வழி நடத்துகின்றார். மாறா என்கிற இடத்துக்கு வராங்க, கசப்பான தண்ணீர். ஆனால் கசப்பான தண்ணீரை கடவுள் மதுரமாக மாற்றினார், சுவை மிக்க தண்ணீராக கடவுள் மாற்றினார். பசியோடு இருக்கிறாங்க, நாங்க அங்கெல்லாம் கீரை சாப்பிட்டோம், அது சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம், இந்த பாலைவனத்தில் எங்களுக்கு ஒன்றும் இல்லையே என்று வேதனைப்படுகின்ற பொழுது, என்ன நம்பி நீங்க வந்துட்டீங்க, உங்களை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி அந்த கடவுள் காடையை கொடுக்கிறாரு, மன்னாவை கொடுக்கிறாரு. இப்படி அற்புதமான விதத்துல கடவுள் அவர்களை வழிநடத்தினார். வழிநடத்தினதோடு மட்டுமல்ல, அவர்களை எப்படி உயர்த்தினார் என்றால், பாலும் தேனும் பொழிகின்ற அந்த கானான் நாட்டிற்கு அவர்களை அழைத்து சென்றார். தான் கொடுத்த அந்த வாக்குறுதியில கடவுள் ஒரு நிமிடம் கூட விலகியவராக இல்லை. தன்னுடைய உடன்படிக்கையில கடவுள் ஒருபோதும் பின் வாங்கியவராக இல்லை. தன்னை நம்பி வந்த பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட்டதாக இல்லை. இந்த விவிலியம் முழுவதும் நாம் வாசிக்கலாம், அவரை நம்பினவர்கள் என்றுமே கைவிடப்பட்டதில்லை. இந்த வருடம் முழுவதும் இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். 1 பேதுரு 5:6-7. கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர்கிட்ட விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டவராக இருக்கின்றார். இந்த வல்லமையுள்ள தெய்வம் நம் ஒவ்வொருவர் மீதும் கவலை கொண்டதினால தான் அப்பா தந்தா என்று அழைக்கின்ற உரிமையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொல்லி இந்த வல்லமையுள்ள தெய்வம் நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக தந்தையாக இருந்து நம்மை அவருடைய தோள் மேல் சுமந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்மை புரிந்த ஒரே தெய்வம் இவர் மட்டும்தான். இந்த நேரத்திலே தாயாக தந்தையாக இருக்கின்ற இந்த வல்லமையுள்ள தெய்வத்தை பார்த்து இந்த பாடலை பாடி நாம் இந்த வல்லமையுள்ள தெய்வத்தினுடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம்.
தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. மலை போல துன்பங்கள் நம்முடைய வாழ்விலே வந்தால் இந்த வல்லமையுள்ள தெய்வம் ஒரு நொடி பொழுதிலே அவை அனைத்தையுமே பனி போல மாற்றுகின்ற தெய்வமாக இருக்கின்றார். இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டவருக்கு முன்பாக எத்தனையோ வேதனைகளோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு நாம் இருக்கின்றோம். யாரிடம் செல்வோம் இறைவா என்று இந்த ஆண்டவரை தேடி இந்த நேரத்திலே நாம் வந்திருக்கின்றோம். இந்த வல்லமையுள்ள தெய்வம் இந்த நேரத்திலே தன் மணியை போல உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுகின்றார். நம்மை அவருடைய உள்ளம் கையிலே தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்று இந்த வல்லமையுள்ள தெய்வம் இந்த நேரத்திலே சொல்லுகின்றார். நம்முடைய துக்கங்களை இந்த ஆண்டவருடைய கரத்திலே இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுப்போம். எந்த வேதனையாக இருந்தாலும் சரி, எந்த மனபாரமாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இந்த ஆண்டவர் நம்முடைய கஷ்டம் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதிலே மாற்றி நம்முடைய வாழ்விலே சந்தோஷத்தை, நிம்மதியை, மகிழ்ச்சியை தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நாம் இந்த வரிகளை பாடுவோம். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. என்னுடைய பலவீன நேரங்களிலே எனக்கு வெள்ளனாக நீர் மட்டுமே இருக்கின்றீர் ஆண்டவரே. என்னுடைய வாழ்விலே நிழல் போல இருந்து எந்த துன்பம் வந்தாலும் என்னை விலகாமல் என்னை காத்து வழிநடத்துகின்ற தெய்வமாக நீர் இருக்கின்றீர் என்கின்ற இந்த நேரத்திலே நம்பி விசுவாசித்து நாம் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டு முழுவதும் இந்த வல்லமையுள்ள தெய்வம் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் எனவும், நமக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து இந்த வல்லமையுள்ள தெய்வம் நம்மை காக்க வேண்டும் எனவும், நமக்கு விலகாமல் இந்த தெய்வம் நம்மோடு கூடவே இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும் எனவும் நம்மை இந்த ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போமா? ஒப்புக் கொடுத்த பிள்ளைகளாக இந்த வார்த்தைகளை பாடி நாம் ஆண்டவரோடு நாம் இணைவோம். பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே,
விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல நம்மை தேற்றி வழி நடத்துகின்ற அந்த தெய்வத்தை சீராக்கின் ஞான நூல் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வாசிப்பதைப் போல, ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகிச் செல்லாதே, உன் வாழ்க்கையில் முடிவில் வல்லமை அடைவாய். இந்த வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் சிக்கென பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை இவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் இப்பொழுது தொடர்வோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவிடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை
மன்றாடுகின்றோம்.